சித்திரை நட்சத்திரத்திற்கான கோயில்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்வமரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்களின் வரிசையிலே இப்பொழுது திருவையாறு பற்றி கடந்த 3 நாட்களாக என்றவரை எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. திருவையாறு என்றாலே அது இசைக்கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இடம். நானும் ஒரு இசைக்கலைஞன் என்கின்ற முறையிலே சங்கீத பாரம்பரியம் கொண்டவன் என்கின்ற காரணத்தினாலோ என்னமோ எனக்கு சிறு வயது முதலே அந்த திருவையாற்றிலே ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈடுபாடு உண்டு. தியாக பிரம்மம் அவதரித்தது 1767. ஆனால் அதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து அப்பர் பிரான் பாடுகிறார், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்கிறார். ஆக இந்த ஓசை ஒலி என்று சொல்லப்படுகின்ற இசை தொடர்பான விஷயங்களுக்கும் திருவையாறுக்கும் பல நூற்றாண்டுகளாக தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த தேவார வரிகளில் இருந்து உணர்ந்து கொள்ளலாம். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்னும் பதிகத்தை வேறு எந்த கோயிலிலும் பாடவில்லை, இங்குதான் பாடுகிறார். பொதுவாக சிவனுக்கு 5 முகம். ஏன் லிங்க வடிவாக வழிபடுகிறோம் என்றால் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் ஏதேனும் ஒரு முகத்தை நாம் பார்க்க வேண்டும். 5 புறங்களிலும் அவருடைய முகங்கள் எல்லாம் தெரிகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இத்தலத்திலே ஒரே முகம் கொண்ட சிவலிங்கமாக சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். அதனால் அந்த சிவலிங்கத்தின் மேற்பகுதி பார்த்தால் சற்று கோணலாக குறுகியனதாக இருக்கும். அது ஏன் ஒரே முகம் என்றால் அந்த சத்யோஜாதம் என்னும் முகம்தான் இங்கே சிறப்பாக போற்றப்படுகிறது. 5 முகங்களிலே சத்யோஜாதம் என்னும் முகத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்திற்கு சவுண்ட் என்று சொல்லப்படும் அந்த ஓசை ஒலியெல்லாம் உருவானது சத்யோஜாதம் என்னும் முகத்திலிருந்து தான். அந்த ஒலியைத்தான் முறைப்படுத்தி பிறகு ஸ்வரங்களாகெல்லாம் நாம் மாற்றியிருக்கிறோம். இதை பற்றி சத்குரு தியாகராஜ சுவாமிகள் சித்தரஞ்சினி ராகத்திலே பாடியுள்ள நாத தனுமனிசம் என்னும் கீர்த்தனையிலே சத்யோஜாதீவம் சரிகம பதனி என்று அந்த நிஷாதாந்த ராகத்திலே அழகாக சத்யோஜாதாதி வம்ச சரிகம பதனி என்கிறார். சத்யோஜாதம் என்னும் சிவபெருமானுடைய முகத்திலிருந்து எழுந்த சரிகம பதனி என்னும் சுரங்களே என்று அந்த இசை தேவதையை பற்றி நாதோபாசனை செய்த தியாகபெருமம் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். ஆகவே இத்தலம் இசையோடு தொடர்புடையது, ஒலியோடு தொடர்புடையது. ஒலி தொடர்பான பிரச்சனைகள் நமது உடலிலே ஏதேனும் இருந்தால் சரியா காது கேட்கல, இல்லை பேச்சு சரியா வரலன்னா திருவையாறுக்கு போய் அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டா சரியாகும். இது ஒரு முக்கியமான குறிப்பு. நான் இதை நடைமுறையிலே ஒரு சிலருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவர்களெல்லாம் அங்கே சென்று நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயரிங் ப்ராப்ளமோ அல்லது ஸ்பீச் தெரபி கொடுக்க வேண்டிய அளவிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இருந்தால் திருவையாறுக்கு அழைத்து சென்று அங்கே பஞ்சநதேஸ்வரரையும் தர்ம சம்வர்தனையும் தரிசனம் செய்து அங்கே உள்ள விநாயகரை வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள், ஆட்கொண்டாரை வழிபடுங்கள், தியாக பிரம்மத்தின் சமாதிக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒலி சரியாக கிடைத்துவிடும். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்றார் அப்பர் பிரான் இத்தலத்தில் தான். சத்யோஜாதாதி வம்ச சரிகம பதனி என்று தியாக பிரம்மம் பாடியதும் இத்தலத்தில் தான். ஆகவே இத்தலத்திற்கும் இந்த சவுண்ட் தியரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இத்தலத்திலே சில அதிசயமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. முருகப்பெருமான் என்றால் உடனே நமக்கு வேல் வைத்திருக்கும் உருவம் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இங்கு வில்லை உடைய முருகனை நாம் பார்க்கலாம், வில்லேந்திய முருகன். இதை பற்றி அருணகிரிநாதர் தனது திருப்புகழிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம். மொத்தம் 9 தலங்களிலே முருகப்பெருமான் வில்லுடன் காட்சியளிக்கிறார். திருவையாறு ஒன்று, வில்லுடையான் பட்டு நெய்வேலி கிட்ட இருக்கு. வில்லுடையான் பட்டு அங்கும் வில்லுடன் முருகன் காட்சியளிக்கிறான். திருவிடைக்கழி முருகன் வில்லேந்தி காட்சியளிக்கிறான். திருச்செந்தூரிலே குமாரவிடங்கன் என்னும் ஒரு உற்சவமூர்த்தி இருக்கிறது. திருச்செந்தூர்ல மொத்தம் 5 உற்சவமூர்த்தி. அதுல குமாரவிடங்கன் என்னும் முருகன் வில்லேந்திய முருகனாக காட்சியளிக்கிறார். திருவேற்காடு நமது சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற கருமாரியம்மன் கோவிலை தாண்டி சென்றால் வேதகிரீஸ்வரர் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அது பாடல் பெற்ற சிவஸ்தலம். அந்த திருவேற்காடு கோவிலிலே இருக்கும் முருகப்பெருமான் வில்லேந்திய முருகனாக காட்சியளிக்கிறார். சாயக்காடு விளநகர் அவ்வூரிலும் வில்லேந்திய முருகனை காணலாம். திருவண்ணாமலையிலே கம்பத்திளையனார் சன்னதியிலே இருக்கின்ற முருகன் வில்லேந்திய முருகன். அனந்தமங்கலம் என்னும் ஊரிலே முருகப்பெருமான் வில்லுடன் காட்சியளிக்கிறான். தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே மொத்தம் 9 தலங்களிலே வில்லை ஏந்திய முருகனை நாம் தரிசிக்கலாம். திருப்போரூர் அங்கும் உற்சவர் வில்லை கையில் ஏந்தி ஒரு காலை தரையில் ஊன்றிக்கொண்டு ஒரு காலை மயில் மீது போட்டு ஏறி கிளம்புகின்ற அவசரத்திலே காட்சியளிக்கிறார் திருப்போரூரிலே.
9 தலங்கள் முருகன் வில்லுடன் காட்சியளிக்கும் தலங்கள். அதிலே திருவையாறும் ஒன்று. திருவையாறு, வில்லுடையான்பட்டு, திருவடைக்கழி, திருச்செந்தூர் குமாரவிடங்கன், திருவேற்காடு, திருப்போரூர், சாயக்காடு, திருவண்ணாமலை, அனந்தமங்கலபுரம் ஆகிய 9 தலங்களிலே முருகனை வில்லுடன் காட்சியளிக்கிறார். ஆகவே இத்தலத்திலே முருகர் சன்னதி மிகவும் விசேஷமானது. அதே போல இங்கே ஒரு இடத்திலே இரட்டை விநாயகர், ஒரு இடத்திலே ஆவுடை மீது எழுந்தருளிய விநாயகர், வெளியிலே ஓலமிட்ட விநாயகர் என மொத்தம் 11 விநாயகர் சன்னதிகள் இத்தலத்திலே இருக்கின்றன. இவை அனைத்தும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இத்தலத்தை பற்றிய இன்னும் அபூர்வமான சில தகவல்களை எல்லாம் நாளைய நிகழ்ச்சியிலே பார்க்க தவறாதீர்கள். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.